எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 10-11 வாசிப்போம். ஆபரணங்கள் பூட்டின உன் கன்னங்களும் ஆரங்கள் பூட்டின உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. வெள்ளி பொட்டுள்ள பொன் ஆபரணங்கள் உனக்கு பண்ணுவோம். அப்போ தேவன் அதிசயமாக அற்புதமாய் ஒரு மணவாட்டிக்கு, ஒரு பெண்ணுக்கு பொட்டும் பூவும் எவ்வளோ அழகு என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இங்கே வெள்ளி பொட்டு உள்ள பொன் ஆபரணங்கள் உனக்கு பண்ணுவோம். ஆபரணங்கள் நகை பகை கிடையாது. இன்றைக்கி சபையில் நகை போட்டால் பாவம், பொட்டு வச்சா பூ வச்சா பாவம், கண்ணுக்கு மை வச்சா பாவம், உதட்டுக்கு சாயம் பூசினா பாவம் என்றெல்லாம் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே அழகுக்காக, ஆங்காரத்துக்காக அல்ல, அழகுக்காக தேவனுடைய பிள்ளைகள் மணவாட்டிக்கு பொட்டும் பூவும் கண்ணுக்கு மையும் உதட்டுக்கு சாயமும் எல்லாம் அழகுக்காக செய்ய வேண்டும், ஆங்காரத்துக்காக அல்ல. தேவன் என்ன செய்கிறது? வெள்ளி பொட்டுள்ள பொன் ஆபரணங்கள் உனக்கு செய்வோம். ஆபரணங்கள் பூட்டின உன் கழுத்து அழகாக இருக்கிறது. கழுத்துக்கு செயின் போடாவிட்டால் அது அழகு கிடையாது. அப்போ செயின் போடணும், மோதிரம் போடணும், மூக்குத்தி போடணும். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. ஆகவே நீதி உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 14-13 வாசித்தா, அவர் கன்னங்கள் கந்தவர்க்கம் பாத்தி போல வாசனை உள்ள புஷ்பம் போல் இருக்கிறது. வாசனை உள்ள மலர் அவருடைய கன்னங்கள், லீலி புஷ்பம் போல. இன்னும் அவர் கரங்கள் படிகை பச்சை பொதிந்த பொன் வளையல் போன்றது. பொன் வளையல், தங்க வளையல் போடணும். ஆகவே சபைக்கு போகிற விசுவாசிகளே, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கண்ணுக்கு மை வைக்கக்கூடாது, உதட்டுக்கு சாயம் போடக்கூடாது, நகை போடக்கூடாது, செயின் போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, இதெல்லாம் தப்பான உபதேசம். அதெல்லாம் போடணும். போட்டுட்டு சியோன் குமாரத்தி கழுத்தை நெரித்து நடந்தார். அதில் தான் பிரச்சனை வருது. தேவன் போட்டு விட்டார். இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 வாசித்தா, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமார்த்தி அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்ணால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்கள் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். சிலம்பு. அப்போ ஒய்யாரமாக நடக்காமல் அழகாக நடக்கணும், ஆங்காரமாக நடக்காத அன்பாக நடக்கணும். தேவன் இதெல்லாம் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட நம்ம இந்த மோதிரம் போடுறது, கழுத்துக்கு செயின் போடுறது, காலுக்கு கொலுசு போடுறது, இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் தேவன் தந்தார். இங்கே மூக்குத்தி எழுதிக்குது, பொன் விலைன்னு எழுதிக்குது. ஆகவே தங்க விலையில் போடலாம், இல்லைனாக்கா கண்ணாடி விலையில் போடலாம், பொட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. வேதத்தில் வெள்ளி பொட்டு உள்ள தங்க ஆபரணங்களும் உனக்கு பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தடை பண்ணி வச்சுக்குதுன்னா அவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் நாம் இன்னும் வாசித்து பழகி அதை விளக்கத்தை தெளிவாக அறியணும். இன்னும் கூட வேதத்தில் பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில், நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. ஆகவே லட்சணம் இல்லாதவர்கள் கொஞ்சம் அழகு பண்ணிக்கிறது நல்லது. சில பேர்த்துக்கு இந்த பல் வரிசை சரியாக அமையாது, பல் வரிசை. ஆகவே அதுக்கு உண்டான சிகிச்சை பண்ணி அதுக்குண்டான நல்ல முறையில் ஒழுங்குபடுத்துவது நல்லது தானே. பல் இருக்கிற மாதிரி விட்டால் அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஆகவே அழகு உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை, அழகு இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் அழகு பண்ணிக்கணும். ஆகவே இன்னும் கூட பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, மயிறு பின்னி பொன் ஆபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடித்து கொள்ளுகிற புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல், அழியாததும் அலங்கரிப்பாக இருக்கிறது சாந்தமும், அலங்காரமாக இருக்கிற சாந்தமும், அமைதியுள்ள ஆவியும், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பூர்வத்தில் ஸ்திரீகள் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படித்து தங்களை அலங்கரித்தார்கள்.
ஆனால் பூர்வத்தில் நகை போடலன்னு சொல்ல. அங்கே ஈசாக்குக்கு பெண் ரெபேக்காலை கொண்டு வரும்போது வேலைக்காரன் அரைக்கேல் அரை சேக்கல் வெள்ளி உடமையும் பொன் உடமையும் கைக்கு கடகமும் எல்லாம் போட்டு தான் கூட்டு வந்தான். அப்போ நகை போட வேண்டான்னு சொல்ல. இங்கே மயிரை பின்ன வேண்டான்னு சொல்லியிருக்குது. மயிரை பின்னாமல் எல்லாம் தலை விரிச்சு போட்டு போகலாமா? ஆகவே இன்றைக்கி பலவிதமான உபதேசத்தில் பலவிதமான குழப்பத்தில் விளங்காத பல உபதேசங்கள் பண்ணுகிறார்கள். ஆகவே நம்ம சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே இன்னும் கூட 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஸ்திரீகள் மயிரை பின்னலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தால் தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உள்ளவரென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீக்கு ஏற்றபடி நற்காரியங்களாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்கே தகுதியான வஸ்திரம் இதுதான் புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்கிறாரு, அவன் தகுதிக்கு தகுந்த தாளந்து கொடுக்குறார். இப்போ தகுதினா ஒரு அம்மாவுக்கு 5000 போட்டு பட்டு சேலை கட்டக்கூடிய தகுந்த கட்டலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆகவே இப்போ ஒருத்தன் தங்க கடை வச்சுருக்கிறான், அவன் கழுத்து நிறைய தங்கம் போட்டுக்கலாமான்னா இல்லை. ஒரு தகுதி இருக்குது மனுஷனுக்கு. ஒரு மோதிரம், ஒரு செயின், ஒரு தோடு, ஒரு காலுக்கு செயின், இதுதான் ஒரு அளவு தான் இருக்குது. இப்போ சோறு வீட்டில் அண்டா இருக்குது, அண்டா தின முடியுமா? இன்றைக்கி அநேக பாசங்களுக்கு வாயும் பெருசு வயிறும் பெருசு. ஏம்மா சோறு அதிகமாக சாப்பிட்டாலும் பாவம், போஷணை பிரியம். ஆகவே இதெல்லாம் யோசிக்கணும். எல்லாமே ஒழுக்கக்கரமாய் தகுதியான வஸ்திரம். இப்போ ஒரு அம்மாவுக்கு 100 ரூபா போட்டு 200 ரூபா போட்டு ஒரு சேலை கட்ட முடியும்னாக்கா, அந்த அம்மா 50,000 போட்டு சேலை கட்டினா எப்படி தகுதி இருக்குமா? குடும்பம் என்ன ஆகும்? எல்லாமே தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஒரு அம்மாவுக்கு காரில் போகக்கூடிய தகுதி இருந்தால் போகலாம், காரில் வரக்கூடிய தகுதி இருந்தால் வரலாம். ஒருத்தருக்கு சைக்கிளில் போகிற தகுதி இருந்தால் போகலாம். இல்லை ஒருத்தருக்கு தகுதி இல்லாத கார் வாங்கிட்டால் கடன் தானே வரும். எல்லாமே தகுதிக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டும். ஆகவே பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், கண்ணுக்கு மை வைக்கணும். ஏசபேல் தான் வச்சாலே. ஏசபேல் காரில் போனால் நமக்கு போகக்கூடாதா? ஏசபேல் மட்டன் சிக்கன் சாப்பிட்டா நாம் சாப்பிடக்கூடாதா? எல்லாமே நம்ம நாகரிகத்துக்காக, அநாகரிகத்துக்காக அல்ல. அழகு இல்லாதவர்களுக்கு அழகுப்படுத்திக்கணும். ஏன் சொல்கிறாரு, உபவாசம் பண்ணும்போது தலைக்கு எண்ணெய் பூசுன்னு சொன்னவர் மூஞ்சிக்கு பவுடர் அடிக்க வேண்டாம்னு சொன்னாரா? உதட்டுக்கு சாயம் பூச வேண்டாம்னு சொன்னாரா? எல்லாமே அழகுக்காக. பூசின மாதிரி இருக்கக்கூடாது, பூசாத மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணுக்கு மை வச்சா கண் பார்வை தெளிவாக இருக்கும். இன்றைக்கி பல கண் குறைபாடுகள் எதனால் வருதுன்னா, கண்ணை பராமரிக்கிறதில்ல. ஆகவே அந்த காலத்துலேருந்து மை வைக்கிறது அழகுக்கு மாத்திரமல்ல, அது கண் பார்வை தெளிவாக்கும். மை எப்படி தயார் பண்ணுனாக்கா, இன்றைக்கி இருக்கிற கடையிலுக்கு அதெல்லாம் கெமிக்கல் மை. ஆகவே கண்மை எங்கே தயாரிப்பான்னாக்கா, நெய் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்குக்கு மேலே ஒரு கிண்ணம் இருக்கும். அந்த காலத்து லைட்டு வீட்டில் இருக்கிற பெட்ரூமாஸ் லைட்டு மாதிரி சின்ன சின்ன புட் லைட் இருக்கும். ஆகவே அந்த லைட்டில் நெய் விளக்கு இருக்கும். சில வீட்டில் நெய் விளக்கு வைப்பாங்க. அதுக்கு மேலே வருகிற அந்த நெய்யிலிருந்து வருகிற புகை, அதை எடுத்து வச்சு கண்ணுக்கு மை வச்சா கண் பார்வை தெளிவாக இருக்கும். ஆகவே காலுக்கு செயின் போட்டால் அதில் ஒரு கொலுசு, ஒரு முத்து போட்டு நடந்தால் எலும்பு வலிமையாகும், சலக்குன்னு. அதுவே ஒய்யாரமாக போகிறது அது வேறு விஷயம். ஆகவே எல்லாருமே பொட்டு வச்சா, நெத்தியில் பொட்டு வைக்கும்போது பெண்களுக்கு அதை சிந்தித்து அதை தெளிவாய் அதை அழகாக வைக்கும்போது சிந்தனை கூர்மையாக இருக்கும், நல்ல முடிவு, தெளிவான முடிவு எடுப்பார்கள் என்று ஆராய்ச்சி இருக்குது. இப்போ நம்ம சாம்பாருக்கு எங்கே கொத்தமல்லி தழை போடணும்னு வேர்த்து எழுதிக்குது. ஏன் போடுறோம்? இப்போ மஞ்சள் பூசி குளிக்கணும். பெண்கள் வயதுக்கு வந்த உடனே வாரத்துக்கு ஒரு முறை மஞ்சள் பூசி குளிக்கணும். மஞ்சள் சாம்பாருக்கு போட்டால் விருந்து, மாம்சத்துக்கு போட்டால் மருந்து. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பிரசங்கத்தில் எழுதிக்குதா? இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்களா? சில பேர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் சொல்லித்தரோம். அதே போல் கர்ப்ப காலத்தில் பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறை மஞ்சள் பூசி அது நல்லா ட்ரை ஆன ஒட்டி குளித்தா நார்மல் பிரசவமாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நல்ல காரியத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், உடல் ஆரோக்கியத்துக்காக. ஆகவே இந்த பிரசங்கம் மாறுங்க, அநேக பிரசங்கம் மாறுங்க, நகை கழட்டுனாங்க, இதெல்லாம் பெரிய சிக்கல். இன்றைக்கி நகை கழட்டி விட்டால் அது விதவின் கோலம். ஆகவே இந்தியா கலாச்சாரம் மாத்திரமல்ல, வேதமே சொல்லுது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசு வைத்திருந்தால் 1 காணாமல் போனால் தேடி கண்டுபிடிச்சானுக்குது. வெள்ளியும் பொண்ணும் பாவம் கிடையாது. நம்ம அதை தவறான வழியில் பயன்படுத்தும் போது தான் பாவம். ஆகவே
இன்றைக்கி செல்ஃபோனில் பாவங்குது, டிவியில் பாவங்குதுன்னு சொல்லி அநேக பிரசங்கமாக சொல்லுவாங்க. செல்ஃபோன்லேயும் பாவம் கிடையாது, டிவிலையும் பாவம் கிடையாது. நம்ம செய்கிற செயல்பாட்டில், நம்ம பார்க்குற நிகழ்ச்சியில், வேதத்தில் தான் பிசாசுக்குது. ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்துறதுக்கும் பிசாசுக்குது, பரலோகத்துக்கும் போகிறான் பிசாசு. பிசாசு எங்கேனாலும் போவான், எங்கேனாலும் வருவான். நாம் அவனுக்கு உண்டான காரியம் செய்யும் போது அவன் நம்மை பயன்படுத்திக்குவான். நம்ம அவனை விட்டு விலகி தேவனுக்கு உண்டான காரியம் செய்யும்போது தேவன் நம்மளை பயன்படுத்துவார். ஆகவே பாவமோ சாபமோ நம்ம செய்கிற செயல் அவனவன் கிரிக்கு பலன், அவனவன் செயலுக்கு தக்க அவனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். நல்ல கனி கெட்ட கனி எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவனுடைய செயலில் அவனை அறிஞ்சிக்கலாம். ஆகவே வேதத்தை தெளிவாக புரிஞ்சு பெண்கள் உதட்டுக்கு சாயம் வைக்கும்போது அழகாக இருக்கணும், அருவருப்பாக இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, அது வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, வைக்காத மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் கண்மை வச்சா கண் பார்வை தெளிவாக இருக்கும். ஆகவே ஒரு நாளைக்கு எத்தனை முறை கண்ணை மூடி மூடி திறக்கிறோம், அது மசாஜ் பண்ணிவிட்ட மாதிரி கண் பார்வை தெளிவாக இருக்கும். அதே போல் பொட்டு பூ எல்லாம் லட்சணமாக இருக்கும். பூ வச்சாக்கா பொன் மாதிரி மனம், அப்படியே அந்த மனமும் குணமும் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ஆகவே பரிமள தைலத்தை இயேசு காலையில் பூசி அந்த வீடு முழுசும் பரிமள வாசனையாக இருந்தது. வாசனை யோசனையும் தெளிவாக இருக்கும். ஆகவே பொட்டு வைங்க, பூ வைங்க, கண்ணுக்கு மை அழகாக வைங்க, கொலுசு போடுங்க, மிஞ்சி போடுங்க. திருமணமான பெண்கள் இது எல்லாமே ஒரு ஆசீர்வாதமான காரியம். இதெல்லாம் போடாவிட்டால் விதவி. ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாலோ மறக்க மாட்டா, மணவாட்டி தன் உடைய மறப்பாலோ மறக்க மாட்டான், ஆனால் என்ன மறந்துவிட்டா அப்படின்னு சொல்கிறார் இயேசு. ஆகவே நம்ம பொண்ணையும் மறக்கக்கூடாது, தேவனையும் மறக்கக்கூடாது. நம்ம நீதி நியாயத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, அழகுக்காக பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.